சண்டே ஆஃப்டர்நூன் கோயிலெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. பட் கோனே ஃபால்ஸ் போயிட்டு போகலான்னு எல்லாருமே பிளான் போட்டிருந்தாங்க. சரி நம்மளும் ஜாலியாக அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அம்மா என்னமோ திட்டிட்டு தான் இருந்தாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் ஒரு தடவை நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம். இது செகண்ட் டைம் நான் விசிட் பண்ணுறேன் இந்த இடத்துக்கு. யாரெல்லாம் இந்த ஃபால்ஸ்க்கு போயிருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம ஜாலியாக இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயே குட்டீஸ்லாம் விளையாடுறதுக்கு பார்க் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மலை மேலேயே நிறைய பில்டிங்ஸு, நிறைய ரெசார்ட்னால் ஸ்டே ரூம் மாதிரி தங்கிக்கிற மாதிரி ரெசார்ட்டு அதெல்லாம் இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக இந்த ரோட் சைட்லேயே மீனெல்லாம் கூட வறுத்து தந்துட்டுருந்தாங்க. நிறைய ஷாப்ஸுமே இந்த மலை மேலே இருந்தது. ஃபுல்லாகவே தெலுங்குன்றதால போர்டு எல்லாமே தெலுங்குலேயே இருக்குது. அந்தளவுக்குலாம் எனக்கு தெலுங்கு படிக்க தெரியலங்க. தமிழ் அப்படின்னா நம்மளுக்கு புரியும். ஏபி இல்லையா, ஆந்திர பிரதேஷ் இல்லையா. என்ட்ரன்ஸ் கைலாஷ்ய கோனே ஃபால்ஸ் அப்படின்னு இருக்குது. ஏபி ஃபாரஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு ஃப்ரண்ட்லேயே. அந்த என்ட்ரன்ஸே கொஞ்சம் மாசாக தாங்க இருக்குது. ஹோல்டு பிளாக்ஸ் வச்சு பில்ட் பண்ணது அப்படின்னாலுமே நம்ம கார்லேருந்து அதில் என்ட்ரன்ஸ் போகும்போதே செம்ம ஜாலியாக தான் இருக்குது. எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு. பட் நிறைய தண்ணி ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் தண்ணி தான். பட் உள்ளே ஒரு சிவன் கோயில் இருக்குது, ஒரு புத்து இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு கோயில் கூட மலை மேலே ஸ்டெப்ஸ்லாம் இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. பட் அது என்ன கோயில்னு தெரியல, நான் விசிட் பண்ணல. பசங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி பலூனு, கண்ணாடிலாம் கூட வச்சுருந்தாங்க. குரங்கு இருந்ததால் நான் கேமராவை ஸ்டெடியாக பிடிக்கவே முடியலைங்க. ஷேக் பண்ணிகிட்டே இருந்தேன், கொஞ்சம் பயமாக இருந்தது. பாருங்கள், ஃபால்ஸ்லேருந்து ஊற்றுற தண்ணி கீழே நாங்கள் ஸ்டெப்ஸில் வரோம் பாருங்கள். அந்த பக்கமே தண்ணி நிறைய இருக்குது பாருங்கள். சுற்றி சுற்றி குரங்கு அதிகமாக இருக்குது. குரங்கு ஏதாச்சும் ஒரு சின்ன பொருள் எடுத்துகிட்டு போனால் கூட பிடுங்க ஆரம்பிச்சிரும். அப்படியே நம்மளும் போய் பார்த்தாச்சு. ஃபால்ஸ் பாருங்கள், இவ்வளோ தான் தண்ணி ஊற்றுது. ஆனால் பார்க்க கொஞ்சமாக இருக்குது. ஆனால் கிட்ட போய் நின்னோம் அப்படின்னா செம்ம ஃபோர்ஸாக தண்ணி நம்ம மேலே விழும். ஃபுல்லாகவே பாறை, அதுக்கு மேலே பிளான்ட்ஸ் எல்லாம் எப்படி தான் க்ரோ ஆகி, இயற்கையோட அதிசயம் தாங்க. யாரெலாம் இயற்கையை ரொம்ப ரசிப்பீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு அட்வென்ச்சர்ஸ் தாங்க. வெளியெல்லாம் இன்னும் நிறைய இடத்துக்கு போய் பார்த்தா தெரியும் எப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு. அங்கே ஒரு 3 லேடிஸ் ஷால் போட்டு மீன் பிடிச்சிருந்தாங்க. அதில் மீன் வந்ததா என்னன்னு தெரியல. நான் அதை உன்னிப்பாக கவனிச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பரவாயில்ல, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபேமிலியோடு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். எந்த ஸ்நாக்ஸுமே உள்ளே சாப்பிட முடியல குரங்கு இருந்ததால். பட் நல்லா ஒரு ஜாலியாக ஒரு ஃபோர்ஸான தண்ணி நம்ம உடம்பு மேலே பட்டால் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் நானும் போயிட்டு கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு வந்தோம். குளிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையுமே ஒரே ஜாலியாக ஹாய் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நம்ம போய் குளிக்கலாம் ஃபால்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. மற்றதெல்லாம் எங்கள் நாத்தனார் தான் வீடியோ எடுத்தாங்க. அந்த பாறையில் செடியும் வளர்ந்துருக்கு பாருங்கள், மண் இல்லாமல். அதுதான் அதிசயமே. எங்கள் அண்ணன் அண்ணிலாம் அந்த மேலே இருக்க பாறையில் ஏறி நின்றுட்டு இருந்தாங்க. அதை பாருங்கள், பார்க்குறாங்க. அவங்களும் குளித்தாங்க. அவங்கள குளிக்க வேண்டாம்னு சொல்லி தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. சரி குளிங்கன்னு சொன்னதாலும் எல்லாருமே குளிக்க ஆரம்பித்தாச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ணி. வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பசங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த பறவைங்க, கோழி இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குங்க. எல்லாருமே ஃபுல்லாக நனைஞ்சி திரும்பியாச்சு. சரி கிளம்பலாம், இதுக்கு மேலே இருந்தால் பெரியவங்களாம் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபால்ஸில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. போகிற வழி ஃபுல்லாகவே மங்கி தாங்க. சரி பாருங்கள், கீழே ஃபுல்லாக பாறை. அந்த பாறையை நல்லா ஸ்டெப்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி மவுண்டெயினில் போகிறது அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். திருப்பதி போவோம்ல, அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த பாறையை பார்த்தாவே, இந்த மலையை பார்த்தாவே திருப்பதி போன ஞாபகம் தான் எப்போவுமே வரும். அவ்வளோதாங்க vlog இன்றைக்கி. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கணும்.